வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் திரு பி.ஆர். பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு டெல்டாவில் தற்போதைய விவசாயத்தின் நிலை? காவிரி டெல்டாவை பொறுத்தவரையில் சென்ற ஆண்டு 6.31 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆண்டு அது 2 லட்சம் ஏக்கராக குறைந்திருக்கிறது. அதிலேயும் கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஏக்கர் அளவிற்கு நிலத்தடி நீர் பறிபோனதால் கருகத் தொடங்கி இருக்கிறது. 3 பங்கு குறைஞ்சிருச்சு. 3 பங்கு குறைஞ்சிச்சு. அது தவறான கணக்கை சொல்லியிருக்கிறாங்க. 6.31 லட்சம் ஏக்கர் சென்ற ஆண்டு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் குடிதண்ணீர் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக எழுந்துருச்சு. காவிரி டெல்டாவிலேயே திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூரில் ஒரு பகுதி, மயிலாடுதுறையில் ஒரு பகுதி மிகப்பெரிய மோசமாக, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, வேதாரண்யம், தலைஞாயிறு, கீழையூர், கீழ்வேலூர், திருவாரூர், கொரடாச்சேரியில் ஒரு பகுதி மிக மோசமான குடிநீர் தட்டுப்பாடு, தினந்தோறும் சாலை மறியல், அப்படியேப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிட்டாங்க. விவசாய தொழிலாளர்கள் வேலை இழந்துட்டாங்க. நகரங்கள்லேயே இரவு 7 மணிக்குள்ளேயே கடைகள்லாம் அடைக்கிற நிலை வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு வறுமையும் மேலோங்கி போச்சு. 100 நாள் வேலை அப்படிங்கிற அதில் ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை. விவசாய தொழிலாளிக்கு வேலை இல்லைன்னா அந்த மாற்று வேலைங்கிறது இல்லாத நிலையில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இன்னைக்கு காவிரி டெல்டா சந்தி. பண பரிவர்த்தனை குறைஞ்சிருச்சு. பண பரிவர்த்தனை, கிராமங்களில் நிதி புழக்கம் இல்லாத சூழல். அந்த மாதிரி விவசாயிகளுக்கு குறுவை இருந்ததுன்னா ஒரு பண பரிவர்த்தனை இருக்கும். அதுக்கான நடவடிக்கை இல்லை. அதனால் எல்லா வகையிலையுமே டெல்டா இன்னைக்கு முடங்கியிருக்கிற சூழல் உருவாயிடுது. பெரும்பாலும் ஆழ்குழாய் கிணறு மூலமாக தானே தண்ணீர் இறைச்சி விவசாயம் பண்ணுறாங்க. ஆழ்குழாய் கிணறுங்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு, கும்பகோணம், அம்மாப்பேட்டை இந்த ஒன்றியங்கள். மன்னார்குடியில் நீடாமங்கலம், மன்னார்குடி, வலங்குமான் இந்த 3 ஒன்றியங்களில் மட்டும் ஒரு பகுதி நிலத்தடி நீரை பயன்படுத்த முடியும். பாக்கி எல்லா பகுதியும் கடல் நீர் உள்ளே வந்துருச்சு. அதனால் எந்த இடத்துலையும் எனக்கே 3 போர் இருக்குது. ஆனால் அந்த தண்ணியை எதுக்கும் பயன்படுத்த முடியாது. உப்பு தண்ணி அந்த தண்ணியை பயன்படுத்தணும்னா மண் வளமே கெட்டு போயிடும். அந்த மாதிரி பாதிப்பு வந்ததுனால விவசாயிகளுக்கு பெரிய இழப்பாயிடுச்சு. இப்போ நம்ம காவிரியை நம்பி இல்லை மழையை நம்பி இதான் விவசாயம்னு மாறிப்போச்சா? காவிரி டெல்டாவில் பொறுத்தவரையில் என்னன்னாக்கா ஏரி பாசனம் கிடையாது. நேரடியாக அணையில் தண்ணி திறந்து 7வது நாள் கடமடை வரைக்கும் எல்லா ஊருக்கும் போய் சேர்ந்துடும். 10 நாளுக்குள்ளே எல்லா கிராமங்களுக்கும் தண்ணி போய் சேர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு பாசன கட்டமைப்பு உலகத்திலேயே வேறு எங்கேயும் காவிரி டெல்டா போல் ஒரு பாசன கட்டமைப்பு கிடையாது. அதனால் உங்களுக்கு ஏரி குளங்களில் நிரப்பி வச்சு நிலத்தடி நீரை பராமரிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. குளங்கள் மட்டும்தான் இருக்கும். அதுவும் அந்த குளங்கள்லாம் நீர் சேமிப்பை உறுதிப்படுத்துகிற வகையில் தூர்வாடுறது அந்த விஷயங்களெல்லாம் விட்டுட்டாங்க. அதனால் ஆற்றுல வாய்க்காலில் தண்ணி குறைஞ்சோடனே குளத்தில் இருக்கிற தண்ணி ஆற்றோட போயிடும், வாய்க்காலோட போயிடும். அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்போ காவிரி மேகதாது இந்த விவகாரங்களை தமிழ்நாடு அரசு அணுகிற விதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காவிரி மேகதாது பிரச்சனை என்பது என்னை பொறுத்தவரையில் சட்டப்படி தான் அணுக வேண்டும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி தமிழக அரசு எடுத்த சில நடவடிக்கைகள் நமக்கு பின்னடைவை கொடுத்துருக்கு. குறிப்பாக கர்நாடக முதலமைச்சரோட தமிழ்நாடு முதலமைச்சர் காவிரி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன், மேகதாது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் அப்படின்னு எடுத்த சில நடவடிக்கைகள் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு, காவிரி நடுவர் மன்றம் விபி சிங் இருந்தபோது, அது பிரதமராக அவர் இருந்தபோது பாராளுமன்றத்தில் உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பாக சித்தகோஷ் முகர்ஜி தலைமையில் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டுச்சு. அன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுக, காங்கிரஸ். ஒன்று நாகப்பட்டினம், புதுச்சேரி உட்பட 39 பேர், 40 பேர் காங்கிரஸ், அதிமுக. ஒருத்தர் மட்டும் சிபிஐயில் வெற்றி பெற்றார். அந்த ஒருத்தர் மட்டும்தான் நடுவர் மன்றத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார். பாக்கி 39 பேரும் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் காவிரி நடுவர் மன்றத்தை அமைச்சது. அதில் உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொடுத்து சித்தகோஷ் முகர்ஜி தலைமையில் அமைச்சதுனால அந்த காவிரி நடுவர் மன்றம் ஒரு நேர்மையான தீர்ப்பை நமக்கு வழங்கினுச்சு. அது 2007 வழங்கினது. 2007 அன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. மத்தியில் காங்கிரஸ் கட்சி அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் கலைஞருடைய பார்வை எப்படி இருந்ததுனாக்கா, ஒரு அண்டை மாநில உறவுகளில் ஒரு பேச்சுவார்த்தைங்கிற அணுகுமுறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற கொள்கை முடிச்சத்தோடு அவர் செயல்பட்டார். 2012 மிகப்பெரிய வறட்சி வந்த பிறகு, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அம்மையார் ஜெயலலிதா அவங்க வந்த பிறகு
இந்த வறட்சியில் தற்கொலைகள் தீவிரமடைந்த போது அவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. சட்ட ரீதியாக தான் போகணும், சட்ட ரீதியாக தான் போனோம். அப்போ நாங்கள் வந்து 2015 அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்களே தமிழக காவிரி விவசாய சங்கமே கூட்டி கலைஞர்கிட்ட நேரடியாக பேசணும். கலைஞரும் ஒப்புக்கொண்டு இனி சட்ட போராட்டம் தாங்கிறத ஒரு ஒத்த கருத்தை உருவாக்கி அந்த கூட்டம் வழி நடத்தணும். இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு ஒரு பார்வையும், முதல்வர் போய் கர்நாடகாவில் பேசலாம் அப்படின்னு ஒரு பார்வையும் வைக்கப்படுது. எது சரியான அணுகுமுறையாக இருக்கும்? காவிரி ஆறுகள் அணைகள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு சொந்தம். காவிரியில் வரக்கூடிய தண்ணீரும் அணைகளில் இருக்கக்கூடிய தண்ணீரும் எந்த மாநிலத்துக்கும் சொந்தமில்லை என்பதை காவிரி நடுவர் மன்றமும் உறுதிப்படுத்தியிருக்கு. அதை உச்சநீதிமன்றமும் ஒப்புக்கொண்டிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மாநிலத்துக்கு சொந்தம், அந்த மாநிலத்துக்கு சொந்தம். தண்ணி சொந்தம் இல்லை. தண்ணீர் வந்து காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டுருச்சு. நீர் நிர்வாக முறை ஆணையத்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆணையத்துக்கு பரிந்துரைக்கிறதுக்காக காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு அதோடைய அலுவலகம் பெங்களூரில் செயல்படணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அலுவலகம் திறந்தாச்சு, ஆனால் செயல்படலை. இப்போ உத்தரவே வந்து கர்நாடகாவுக்கு தான் போடுறாங்க. ஆனால் கர்நாடகத்துக்கு உத்தரவை போட்டு நிறைவேற்றலைன்னா பிரதமர் தலையிடணும். மத்திய அரசோட உதவியை கோரணும், ஆணையம் தான் கோரணும். அதில் வேறு அந்த கட்சியும் தலையிட முடியாது. இப்போ சம்மந்தப்பட்ட மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாத போது நம்ம போய் கர்நாடகாவோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறேங்கிறது வந்து நமக்கு பின்னடைவு வரும். ஆணையத்தில் தான் முறையிடணும். ஆணையத்தில் முறையிடுறதே வந்து அது உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அமைப்பு. ஆணையம் என்பது 3 பேர் கொண்ட தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க, நீரியல் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க, சட்டத்தில் புலமை பெற்றவங்கள 3 பேரை மத்திய அரசு பரிந்துரை பண்ணணும் உச்சநீதிமன்றத்துக்கு. உச்சநீதிமன்ற நீதியரசருக்கு தான் தலைவர் யாருன்னு நிர்ணயம் பண்ணுறாங்க. மத்திய அரசோட அலுவலக பட்டியலில் காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய நிர்வாக பட்டியல் வராது. இது உச்சநீதிமன்றத்தோட பட்டியலில் இருக்கு. காவிரி மேலாண்மை ஆணையத்தில் போய் ஒரு கருத்தை சொல்லணும்னாலும் மாநில அரசோட பிரதிநிதி தான் சொல்ல முடியும். நீர்ப்பாசனத்துறை செயலாளர் தான் சொல்ல முடியும், முதலமைச்சரே சொல்ல முடியாது. இப்படி தான் அதோட கட்டமைப்பெல்லாம் இருக்குது. அப்போ இது சட்டப்படி மட்டும்தான் நம்ம தீர்க்க முடியுமே தவிர 2 மாநில முதலமைச்சர்களும் பேசி தீர்ப்பது என்பதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து அது எதுக்கு செல்லாது. 2வது சட்டப்படி அது உறுதிப்படுத்த முடியாது. 2 மாநிலத்திலையும் புதிய முதல்வர்கள், புதிய அரசு அமைஞ்சிருக்கு. அப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதன் மூலமாக ஒரு சுமூக தீர்வை எட்ட முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சி செய்து பார்க்கலான்னு இதுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க சொல்றாங்க. இப்படி ஒரு முயற்சியை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணா இப்படி பேச்சுவார்த்தையை துவக்க முடியும்? ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது. ஏன்னா மத்திய அரசிதழில் வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு தான் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாராளுமன்றத்திலேயே மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வி சுதா கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன மத்திய அரசாங்கம் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் வரைவு திட்ட அறிக்கை செல்லாது. அப்படி காவிரி மேலாண்மை ஆணையம் ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் வனத்துறையோ சுற்றுச்சூழல் துறையோ எந்த அனுமதியும் கொடுக்க முடியாதுங்கிறத பதில தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு தான் மத்திய அரசோட அதிகாரம் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே பசவராஜ் பொம்மை 2021 9,000 கோடியை பட்ஜெட்டில் அலோகேஷன் கொடுத்துட்டு அந்த வரைவு திட்ட அறிக்கையை கொண்டு போய் மத்திய அரசோட நீர்வள ஆணைய தலைவர்கிட்ட கொடுத்தார். அந்த நீர்வள ஆணைய தலைவர் என்ன சொன்னார்? காவிரி குறித்து பேசுவதற்கு மத்திய அரசுக்கோ எங்கள் துறைக்கோ அதிகாரம் இல்லை. நாங்கள் உங்கள் வரைவு திட்ட அறிக்கையை நேராக நாங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அனுப்பி வச்சிடறோம், நீங்கள் ஆணையத்தில் போய் பேசுங்கன்னாரு. திரும்ப ஆணையத்துக்கு நேராக போனார் பசவராஜ் பொம்மை. போய் அங்கே போய் அந்த வரைவு திட்ட அறிக்கையை கொடுத்தாரு. 2022 கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்கள் ஏற்காத பட்சத்தில் அந்த வரைவு திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பிட்டாங்க மத்திய நீர்வள ஆணையத்துக்கு. இப்போ அந்த ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறதுனால தான் திருப்பி அனுப்பிச்சாங்க. திருப்பி அனுப்பின அந்த மத்திய நீர்வள ஆணையம் அதை இதுவரைக்கும் கிடப்பில் வச்சுருந்தாங்க. நான் கடந்த ஜூன் 24 நான் நேரடியாக போய் ஆணைய தலைவரையும் அந்த மேகதாட்டுக்கு பொறுப்பு மிக்க உறுப்பினரையும் நான் வந்து பார்த்து பேசின போது அவங்க சொன்னாங்க, இந்த அறிக்கையை நாங்கள் இன்னும் திருப்பி அனுப்பலை, நீங்கள் கொடுத்துருக்க லெட்டரை வச்சு நாங்கள் வந்து விவாதிக்கிறோன்னு சொன்னாங்க. திரும்ப 29 அந்த அறிக்கையை திருப்பி அனுப்பிட்டாங்க, கர்நாடகாவுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ விரிவான வரைவு திட்ட அறிக்கை இல்லை இது அப்படின்னு திருப்பி அறிவிப்புங்கிறாங்க. அப்படி விரிவான வரைவு திட்ட அறிக்கைன்னா தமிழ்நாட்டோட ஒப்புதல், புதுச்சேரி மாநிலத்தோட ஒப்புதல், கேரளாவோட ஒப்புதல் வேணும், காவிரி மேலாண்மை ஆணையத்தோட ஒப்புதல் வேணும். இந்த ஆணையத்தோடைய ஒப்புதல்லாம் வாங்கின பிறகு தான் மத்திய அரசில் சுற்றுச்சூழல்துறை அனுமதி வாங்கணும், வனத்துறையோட அனுமதி வாங்கணும். ஏன்னா அந்த வனத்துறை அந்த மேகதாட்டுங்கிற இடம் பெங்களூர் இதில் வந்து NHல வந்து ஒரு 1000 அடி பள்ளத்தில் இருக்குது. ஒரு கிணறு போன்ற பகுதி. சங்கமங்கிற இடத்துல வந்து அர்காவதியும் காவிரியும் ஒன்றா வந்து கலக்கிற இடம் சங்கமம். சங்கத்தை கலந்து தமிழ்நாட்டை நோக்கி ஓடக்கூடிய இடம் கடகபுரா பெங்களூர் NHல அந்த கீழே இறங்கி வரணும். அதுலேருந்து ஓட தொடங்கக்கூடிய இடத்துல தான் 1.5 கிலோமீட்டரில் ஆற்றுல நடந்து போனாக்கா அந்த மேகதாட்டு வருது. அவர் சிவகுமாரோட இடத்தோட தான் அந்த மேகதாட்டுக்கே போகணும்.
இது நான் 2021 போய் நான் பார்த்துட்டு அன்னைக்கு வந்து ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் ஆதாரத்தோட வெளியிட்டு தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் அதுக்கு தடை கொடுத்துச்சு. அந்த தடையை திட்டமிட்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உச்சநீதிமன்ற நீதிபதியை போட்டு அந்த தடையை நீக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் திட்டமிட்டு அது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி கொண்ட குழுவை போட்டு இந்த தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தடையை நீக்கினாங்க. அந்த தடை நீக்கினது தான் இன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அந்த தடை நீடிச்சிருந்ததுன்னா தென்னிந்திய பசுமை தீர்ப்பாய தடையை மீறி வனத்துறையோ சுற்றுச்சூழல் துறையோ எந்த ஒரு அனுமதியும் கொடுக்க முடியாது. அங்கே 2 யானைகள் சரணாலயம் இருக்குது, 2 புலிகள் சரணாலயம் இருக்குது. அந்த பகுதி ஒரு ஒரு கிணறு போல பகுதி. அந்த மேகதாட்டுங்கிற இடம் 2 குன்றுகளுக்கு இடையில ஒரு நெருக்கமான பகுதி. அதோட ஆழம் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற சாலையிலிருந்து ஆழமே கிட்டத்தட்ட 175 அடி ஆழம் வரும். அதில் இப்போ நான் போன போது, இப்போ கடந்த 5ஆம் தேதி ஜூலை 5ஆம் தேதி நாங்கள் போன போது 200 படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க புதுசாக. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அமைச்சிருக்காங்க. அமைச்சு கீழே போய் அளந்து அந்த பாறையிலே வந்து இரும்பு கம்பிகள் பதிச்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் யார்கிட்ட அனுமதி வாங்கினாங்க? இல்லை, யார்கிட்ட அனுமதி வாங்கலை. அது எப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, யாரையும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே 5 அணைகளை கட்டினது எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் கட்டியிருக்காங்க. இப்போ கட்டுமானங்கள் பண்ணணும்னா காவிரி மேலாண்மை ஆணையத்திட்ட அனுமதி வாங்கணும். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் அதற்கு ஒப்புதல் கொடுக்கணும்னா மத்திய இணையமைச்சர்கள் எப்படி தமிழ்நாடு அரசுடைய அனுமதியே தேவையில்லைங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்க எடுக்கிறாங்க? நாடாளுமன்றத்தில் ஒரு நிலைப்பாடு, நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஒரு நிலைப்பாடுன்னு எப்படி அவங்களால எடுக்க முடியும்? ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராஜ்பூஷன்கிறவர் மத்திய நீர்ப்பாசனத்துறை இணையமைச்சர், அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு, தமிழ்நாட்டோட அனுமதி தேவையில்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் பக்கம் 214 11வது அட்டவணையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க, ரைப்பேரியன் ரைட்ஸ் மீறி அணை கட்ட முடியாது மேல் பகுதிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதையும் எடுத்து நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அந்த கருத்து வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் சொல்கிற கருத்துக்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழக்க செய்யுது. இது பிரதமர் தான் இந்த நாட்டுக்கு அவர் தான் பதிலளிக்கணும், அவர் தான் பொறுப்பாக்கணும். ஏன்னா அன்னைய தினம் ராஜ்பூஷன் சௌத்ரி இந்த மாதிரி கருத்தை சொல்கிறார், தமிழ்நாட்டோட ஒப்புதல் இல்லாமல் அணை கட்டலாங்கிறார். திரும்ப சுதா கேட்குற கேள்விக்கு அதே பாராளுமன்ற மக்களவையில் இன்னும் மத்திய அரசின் தரப்பில் ஒரு பதில் கொடுக்குறவங்க ஆணையத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல், தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் சுற்றுச்சூழல் துறையோ வனத்துறையோ எந்த அனுமதியும் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு நிலைப்பாடு. அப்போ பாராளுமன்றத்து மீதே, விவாதங்கள் மீதே, கேள்வி பதில் மீதே ஒரு நம்பிக்கை இல்லாத சூழல் ஏற்படுது. இது ஒன்று. அதோட நேற்றைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் கர்நாடகாவில் சோமண்ணா என்ன சொல்கிறாரு, மத்திய அரசு கொள்கை முடிவு எடுத்துருச்சு மேகதாட்டு அணை கட்டங்கிறாரு. இது எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு தெரியல. இது வந்து அரசியலமைப்பு சட்டப்படி மத்திய அரசு வெளியிட்ட அரசாணைப்படி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயக்கிறப்ப மேகதாட்டு அணையை கட்டுறதுக்கு விவாதிக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு திருப்பி அனுப்பின பிறகு அந்த மேகதாட்டை கட்டியே தீர்வோன்னு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகா நடத்துகிற போது அந்த முதலமைச்சர் நடத்தலாம், அதில் எந்த தப்பு இல்லை. ஆனால் அதில் போய் மத்திய அமைச்சர்கள் எப்படி பங்கேற்கிறது? இது போல 2016 இப்படி ஒரு நிலைப்பாடு வந்த போது, ஆனால் அது விவசாயம் சார்ந்த கூட்டம் தானே வெளியில சொல்லிக்கிறாங்க அவங்க. இல்லை, மேகதாட்டுக்குன்னு காவிரி இஷ்யூக்காக தானே அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. பேனர் வைக்கும் போதெல்லாம் அப்படி வெளிப்படையாக அவங்க வைக்கல, விவசாய மேம்பாட்டுக்காகன்னு சொல்லி நடத்துறாங்கன்னு விமர்சனங்கள் வந்து. ஆனால் கர்நாடகாவில் இருக்கிற விவசாயிகள் யாரும் மேகதாட்டை ஏற்றுக்கலையே. கர்நாடகாவில் இருக்கிற விவசாயிகள் ராசிமணலில் தான் அணை கட்டணுங்கிறாங்க. 2024 கர்நாடக விவசாயிகள் தமிழ்நாட்டை வந்து பார்த்தாங்க, புதுச்சேரியை போய் பார்த்தாங்க, கடமடை வரைக்கும் பார்த்தாங்க, எல்லா பகுதியும் பார்த்தாங்க. ராசிமணலில் நாங்கள் சொல்கிற பெருந்தலைவர் காமராஜர் 1961 அடிக்கல் நாட்டிற்கு அந்த ராசிமணலையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு திரும்ப எங்களை அங்கே அழைச்சாங்க. நாங்கள் மைசூருக்கு போனோம். அங்கே 250 தலைவர்கள் எல்லா அமைப்பும் அங்கே கலந்துக்கிட்டு அவங்க ஒத்த வரியில் சொன்னது, மேகதாட்டு அணை கட்டினால் கர்நாடகா விவசாயிகளுக்கு எதிரானது. அது கிட்டத்தட்ட கிருஷ்ணராஜ சாகர்லேருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட 1000 மீட்டர் ஆழத்தில் கொண்டு கட்டி அடர்ந்த வனப்பகுதியில் கட்டுறதுனால எங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது, பாசனத்துக்கு பயன்படாது. பற்றாக்குறை காலத்தில் கிருஷ்ணராஜ சாகரில் இருந்து தண்ணியை தேக்காம குடிநீர் பெங்களூருக்குங்கிற பேரில் கொண்டு போய் மேகதாட்டில் தேக்கிடுவாங்க. அப்படி தேக்கிற போது விவசாயத்துக்கு அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாது. எனவே தமிழ்நாடு மேகதாட்டிலேருந்து ஒகேனக்கல் வரைக்கும் 40 கிலோமீட்டர் நம்ம ஆறும் இடது கரையும் தமிழ்நாட்டுக்கு சொந்தம், வலது கரை கர்நாடகாவுக்கு சொந்தம். அதனால ராசிமணலில் தமிழ்நாடு அணை கட்டிக்கிறதுக்கு அனுமதிச்சா நாம் ஒரு கரை நமக்கு சொந்தங்கிற பேரில் நமக்கு 10 டிஎம்சி வரைக்கும் தண்ணீரை குடித நீருக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தீர்மானம் போட்டு சித்தராமையிட்ட கொடுத்துட்டாங்க.
அது அவங்க 2 முறை வந்து பார்த்தாங்க. சென்ற ஆண்டு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த நெருக்கடியான சூழ்நிலையும் எங்களுக்கும் அந்த கர்நாடகா விவசாயிகளுக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு நட்பு முறையில் இந்த பாதிப்புகள் குறித்தும் இங்கே இருக்கிற இந்த ராசி மணல் குறித்தும் ஒரு முக்கியத்துவத்தை படுத்தி அந்த விவசாயிகள் எங்களோட உறவு நிலையை நட்பை பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்குள்ள விவசாயிகளுக்குள்ள இப்ப இடைவெளிகள் இல்ல இல்ல இன்னைய வரைக்கும் எந்த இடைவெளி இல்ல, விவகாரத்திலையும் இல்ல, மேகதாது விவகாரத்திலையும் இல்ல. ஆனா அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, மொழி வாரியா இனவாரியா நீங்க உங்க தரப்புல இருந்து எந்த ஒரு போராட்டத்தையும் பண்ண வேண்டாம். எங்க தரப்புல இருந்து இனவாரியா பண்ற போராட்டத்துக்கு விவசாயி யாரும் நாங்க கலந்துக்க மாட்டோம். நாம வந்து விவசாயியா கலந்து பேசி பண்ணுவோம். இது நியாயமான கருத்து. ராசிமணல்ங்கிறது நாங்களும் இடத்த பார்த்துட்டோம். அதனால எல்லாருமே சேர்ந்து இன்னொரு வாட்டி வந்து பார்த்துட்டு கூட நம்ம திரும்ப ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ்வளவு போராட்டம் மேகதாட்டு கட்டணம்னு எடுக்கிற முயற்சிக்கு விவசாயிகள் யாரும் போராட்ட களத்துக்கு வரல. இது இப்ப எல்லாமே அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாவே இருக்கு. இன உணர்வாளர்கள், கன்னட இன உணர்வாளர்கள் அந்த கன்னட கொடியை பிடிச்சிக்கிட்டு தான் போராட்டத்துக்கு வர்றாங்களே தவிர விவசாயி யாரும் இது வரைக்கும் வரலையே. இப்ப தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க, கன்னடர்கள் பாதிக்கப்படுறாங்கிறதே சரியான வாதம் இல்லைன்றீங்க. கன்னடர்கள் தமிழர்கள்ங்கிறது காவிரி மேலாண்மை ஆணையம் அமைச்சு இந்த நிர்வாக செயல்பாட்டுக்கு வந்த பிறகு இப்ப ராசிமணல் மேகதாட்டுங்கிறது பொருத்தமில்லைன்னு கர்நாடக விவசாயிகள் முடிவெடுத்த பிறகு இந்த இன மோதலுக்கு வேலை இல்லை. ஆனா இன மோதலை அரசியல்வாதிகள் தூண்டி ஏதாவது பலன் கிடைக்குமான்னு பாக்குறாங்க. வாக்கு வாங்கறதுக்காக தான் இந்த மேகதாதுங்கிறத கையில் எடுக்கிறாங்களே தவிர விவசாயிகள் நன்மைக்காக கிடையாது. ரெண்டாவது, பெங்களூர் நகரத்துக்கு ஏஐ தொழில்நுட்பத்துக்கு அதிகமான தண்ணீர் தேவை இருக்கு. அதுல முதலீடு செய்யறதுக்கு பல அரசியல்வாதிகள் முன் வர்றாங்க. இந்த அரசியல்வாதிகள் தொழில் ரீதியான ஒரு முன்னெடுப்பை எடுக்கணுங்கிற முறையில் தான் இந்த மேகதாட்டை சொல்றாங்க. அதுல விவசாயிகள் யாரும் அதுல இருந்து பங்கு பெறல, இன்னை வரைக்கும் பங்கு பெறல. வாட்டாள் நாகராஜ் அவர் தலைமையில் வந்து சாலை மறியல் பண்றாரு. இன்னும் சில அமைப்புகள் இன குழுக்கள் தான் அங்க வந்து போராட்டம் பண்றாங்களே தவிர விவசாயிகள் யாரும் வரல. இங்க தமிழ்நாட்டுல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்ன்ற இந்த குரல் வலுப்பெற்றிருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கர்நாடகா கூட்டத்துக்கு முதல்ல வரைக்கும் அந்த வலிமை தேவைங்கிறதுனால இருந்தது. அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு கருத்தொற்றுமை உருவாக்கி அடுத்த ஸ்டெப் எப்படி போகணும்னு வந்திருக்கு. இன்னைக்கு கர்நாடகாவில் கூட்டப்பட்ட கூட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கு. அவங்க வந்து 13ஆம் தேதி முழு அடைப்பு பந்து போராட்டத்துக்கு அறைகூல் விட்டுருந்தாங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அந்த பந்து போராட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு அவங்களே முடிவெடுத்து அறிவிச்சிட்டாங்க. எந்த ஒரு முடிவையும் மேகதாட்டு குறித்து இறுதி முடிவு எடுக்க முடியல. ஏன்னா எடுக்க முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் முடிவுகள் எடுக்க வேண்டுமே தவிர சட்டத்தை மீறி ஒரு முடிவு எடுக்க முடியாது. காவிரி நடுவர் மன்ற உத்தரவு, உச்சநீதிமன்ற உத்தரவுங்கிற சட்டத்துக்குள்ளதான் நிக்க முடியும். சட்டத்துக்குள்ளதான் நிக்க முடியும். காவிரி மேலாண்மை ஆணையம் தான் முடிவு எடுக்க முடியும். விரிவான வரைவு திட்ட அறிக்கை தயார் பண்றதுக்கே அவங்களால முடியாது. அவர் சொல்றாரு, நாங்க விரிவான வரைவு திட்ட அறிக்கையை விரைவில் தயார் பண்ணோம்னு சொல்றாரு. நீங்க அதுல படிக்கட்டுகள் மாதிரியான கட்டுமானங்களை தொடங்கிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆமா. இனி அடுத்தடுத்த நிலைகள்ல அவங்க நகர மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? நீங்க படிக்கட்டு துவக்கி இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, படிக்கட்டுல கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் சுற்றுலா பயணிகளை இறக்கி அதுல கொண்டு போய் படம் எடுக்க விடுறாங்க. சுற்றுலாத்தலம் போல அதை பயன்படுத்த முயற்சி எடுத்திருக்காங்க. பல சூசகமான நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்றாங்க. சட்டவிரோதமா செஞ்சாலும் அதை நியாயப்படுத்துறதுக்கான வகையிலையும் இந்த விவசாயிகள் அந்த அணைக்கு எதிராக இருக்கிறாங்கிறத வந்து ஒரு மடைமாற்றம் செய்கிற வகையிலையும் பொதுமக்களை ஞாயிற்றுக்கிழமை சங்கமத்திலேருந்து பஸ் வச்சு அழைச்சிட்டு போகிறாங்க. 4 கிலோமீட்டர் அது மலையடி வாரத்தில் போகணும். அந்த தூரத்துக்கு பஸ்ஸை வச்சு அழைச்சிட்டு போய் கொண்டு இறக்குறாங்க. கார்லையும் போகிறவங்கள அனுமதிக்கிறாங்க. இப்போ நாங்கள் காரில் தான் போயிட்டு வந்தோம், அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அவங்க அந்த படிக்கட்டுகளை இப்போ சுற்றுலா பயணிகளுக்கு பயன்படுத்துறது கூட பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உள்நோக்கம் மேகதாட்டுக்கான அளவீடு பணிகளை மேற்கொள்றதுக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. கீழே அதுக்கான இரும்பு கம்பிகள்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஆதாரமே இருக்குது. அதெல்லாம் ஆதாரத்தோட வெளியிட்டிருக்கோம். காவல்துறை பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. சுற்றுலாத்தலம் போற மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இவ்வளவும் இருந்தாலும் அவங்களோட உள்நோக்கம் மேகதாட்டு கட்டுறதுக்கான அடிப்படை பணிகளை துவங்கணுங்கிறது தான். ஆனா எந்த வகையிலையும் அந்த இடத்துல போய் இவங்க கட்டுமானங்களை துவங்குவதற்கு மத்திய அரசோட வனத்துறை சுற்றுச்சூழல் துறை அனுமதி இல்லாம எந்த பணிகளையும் மேற்கொள்ள முடியாது. காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய அனுமதி இல்லாம எந்த பணியும் அவங்க துவங்க முடியாது. இன்னைக்கு நமக்கு இருக்கிறதுல என்னன்னா, சில பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், அரசியலா பேசுற போது வாரியம்னு அமைச்சிருக்கலாம், ஆணையம்னு கொண்டு வந்துட்டாங்க, இந்த ஆணையத்துக்கு சில அதிகாரம் இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு நமக்கு இருக்கிற நிலைப்பாட்டை பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆணையங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் மேகதாட்டு அணைக்கான ஒரு தடுப்பு கல்லா தடுப்பு சுவரா இந்த ஆணையம் தான் இருக்கு. இந்த ஆணையத்தோட அனுமதி மேல நகர விடாம அதுதான் தடுக்குது. இப்ப அதை நம்ம தமிழ்நாடு பாதிக்கப்படுற மாநிலம். அவங்க மேல இருக்கிறவங்க, நாம கேட்கிற இடத்துல இருக்கிற நாம ஆணையத்துக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கணும், ஆணையத்தை தான் அணுகணும். இன்னைக்கு முதலமைச்சர் கூட ஆணையத்தில் போய் வாதாட முடியாது.
நம்மளுடைய நீர்ப்பாசனத்துறை செயலாளர் மட்டும்தான் அந்த உறுப்பினராக இருக்கார். அவர் மூலமாக தான் கடிதமே முதலமைச்சர் எழுதணும். அது கிட்டத்தட்ட நீதிமன்றத்தில் எப்படி வழக்கறிஞர்கள் வாதாடுறாங்களோ, அது உச்சநீதிமன்றத்திலே இருந்தாலும் எந்த நீதிமன்றம் வந்தாலும் வழக்கறிஞர்கள் மட்டும்தான் வாதாட முடியும். அந்த அடிப்படையில் தான் இங்கே அந்த உறுப்பினர் மட்டும்தான் உள்ளர கருத்து சொல்ல முடியும், கடிதம் எழுத முடியும். அது மட்டும்தான் அரசியல் ரீதியாக பொருத்தமாக இருக்கும். முதலமைச்சரே போய் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு வேண்டுகோள் விட முடியாது. நான் இன்னைக்கு காலையில் கூட நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் சட்டத்துறை அமைச்சரை பார்த்து, நீங்கள் 40 டிஎம்சி தண்ணி ஜூன் ஜூலை மாதத்துக்கு தரணும். இன்னைக்கு அணைகள்லாம் நிரம்பிட்டு, அதனால் நீங்கள் ஆணையத்தை இன்னும் அவசர கூட்டம் கூட்டணும். இல்லைன்னா ஆணையம் 40 டிஎம்சி தண்ணியை வாங்கி தந்தால் தான் சம்பா சாகுபடியாவது துவக்க முடியும். அதனால் நீர்ப்பாசனத்துறை மூலமாக ஒரு கடிதம் எழுதணும் அப்படிங்கிறத நான் விரிவாக சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரையில் என்னென்னா, இந்த காவிரி மேலாண்மை ஆணையங்கிற ஒரு அமைப்பு நமக்கு ஒரு கர்நாடகாவுடைய அத்துமீறலை தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக நமக்கு இருக்குது. அந்த ஆயுதமாக இருக்கிற ஆணையத்துக்கு நம்ம உரிய மதிப்பு கொடுக்கணும். நாம் அதை அரசியலாக்கி இதை கொண்டு போய் பிரதமர்கிட்ட கொடுக்கணும். பிரதமருக்கு தலையிடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மேகதாதுக்குன்னு ஒரு தனி நடுவர் மன்றம் அமைச்சா சரியா இருக்குங்கிற யோசனைகள் முன்வைக்கப்பட்டுச்சு. அது ஒரு தவறான பார்வை. அது மார்ச் மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, நடுவர் மன்றம் வேண்டும்னு. ஆனால் அந்த நடுவர் மன்றம் கோருவதற்கான அதிகாரம் சட்டப்படி இல்லை. நீங்கள் மேலாண்மை ஆணையத்தினுடைய அனுமதி இல்லாமல் தான் அணையே கட்ட முடியாது, வரைவு திட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுக்க முடியாது, வனத்துறை அனுமதி கொடுக்காது, சுற்றுச்சூழல்துறை அனுமதி கொடுக்காதுன்னு தெளிவாக இருக்கு. பாராளுமன்றத்திலே சொல்கிற போது நீங்கள் ஒரு நடுவர் மன்றம் போய் நம்ம ஏன் கேட்கணும்? கேட்கணும்னா கர்நாடகா கேட்கணும். அப்ப காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய அதனுடைய அதிகாரத்தை பலவீனப்படுத்துற மாதிரி அமைஞ்சிடும். அதோட அதிகாரத்தை பலவீனப்படுத்திடும். ரெண்டாவது, பிரதமரா விபி சிங் அவர்கள் இருந்தபோது அவங்க எந்த மாநிலத்திலையும் சாராதவர், எந்த அரசியலுக்கும் உட்படாதவர். அவர் உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட ஒரு நடுவர் மன்றத்தை அமைச்சார். அதோட தீர்ப்பு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தானே ஏற்றுக்கிட்டு தானே ஒரு அமைப்பை வச்சு செயல்படுத்திட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இன்னைக்கு கொண்டு இருக்கிற அரசியல் சூழலில் அடுத்த ஆண்டு போக 2028 கர்நாடகாவில் தேர்தல் வர போகிறப்ப நீங்கள் நாளைக்கே ஒரு நடுவர் மன்றத்தை அமைச்சு 3 மாதத்துல மேகதாட்டு அணை கட்டிக்கட்டுன்னு சொல்லிட்டா யாரு அது பொறுப்பே இருக்கிறது? இந்த நெருக்கடி வரும்ல. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளும் அன்னைக்கு இருந்த விபி சிங் போன்றவர்கள் போல ஒப்பிட்டு பேச முடியாதுல்ல. நான் யாரையும் சிறுமைப்படுத்ததா சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற அரசியல் அப்படி வந்துருச்சு. வாக்கு வங்கிக்காக சட்டத்தை மீறி எதை வேணுமாலும் செய்யலாம் அப்படிங்கிற அரசியல் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்து பாரபட்சமற்ற தன்மையான அணுகுமுறை இல்ல பாரபட்சமற்ற தன்மையான அணுகுமுறை யார்கிட்டையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. டி.கே. சிவகுமாருக்கு வருமா? சித்தராமையாவும் டி.கே. சிவகுமாரை ஒப்பிட முடியுமா? திரு சித்தராமையா திரு டி.கே. சிவகுமாருடைய நடவடிக்கைகளை வரவேற்கிற மாதிரி தெரியல. அவர் முரண்பட்ட கருத்துக்களை தான் அவர் வைக்கிறாரு. அவர் உச்ச நீதிமன்றத்துடைய காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய உத்தரவுகளுக்கு நம்ம செவி மடுக்கணும்ன்ற கருத்தை தான் அவர் முன்வைக்கிறார். இல்ல சட்டப்படி அந்த அரசாங்க நிர்பந்தத்துக்கு உள்ளாகும்ல. அதான் கடந்த கால அனுபவங்கள்ல சொல்றாரு. ஏன்னா இவர் ஆணையம் அமைக்கிறதுக்கு முன்னாடி சித்தராமையா காலத்துலதான் KPN பஸ் 100 கொளுத்தப்பட்டுச்சு. 1000 குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டாங்க. தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டாங்க. அடையார் ஆனந்தபவன் ஹோட்டல் அடித்து உடைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் ஆணையம் அமைக்கிறதுக்கு முன்னாடி. ஆணையம் அமைச்ச பிறகு அவங்க அந்த நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. இன்னைக்கு ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் அந்த மாநில அரசு செயல்படணும். நாளைக்கு சட்டவிரோதமாக ஒரு செயல்படுற காலத்தில் இன்னைக்கு பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கிற போது நாளைக்கு சட்டவிரோதமாக செயல்படுதுங்கிறத நம்ம ஆதாரத்தோட சுப்ரீம் கோர்ட்டில் நிரூபித்தோம்னா நாளைக்கு அந்த அரசுக்கு நெருக்கடி வரும்ல. இப்போ பேச்சுவார்த்தைக்குன்னு போயிட்டோம்னா ஆணையத்துக்கிட்டேயோ உச்ச நீதிமன்றத்திலேயே முறையீடு வைக்கக்கூடிய அந்த பலத்தை, தார்மீக பலத்தை நம்ம இழந்துருவோம். நிச்சயமா. நீங்கள் பேச்சுவார்த்தைன்னு போயிட்டாக்கா திரும்ப நீங்கள் உச்சநீதிமன்றம் போனாலும் 2 முதலமைச்சரும் பேசிக்கிட்டீங்களே, நீங்கள் என்ன பேசிக்கிட்டீங்களோ அதுபடி முடிச்சிங்கன்னு சொல்லிடுவாங்களே உச்சநீதிமன்றம். காவிரி மேலாண்மை ஆணையத்திலையும் போய் ஒரு நடுநிலையோட நம்மளோட நியாயத்தை கேட்க முடியாதுல்ல. முதலமைச்சர் பேசிட்டாங்கன்னா இது எந்த வகையிலையும் சாத்தியம் இல்லைல்ல. இப்போதைக்கு கபினில தண்ணீர் வருது. 25,000 கன அடி வரைக்கும் தண்ணீர் திறந்து விடுறாங்க. ஏதோ நிலைமை இப்போதைக்கு சரியான மாதிரி ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன அணுகுமுறை தமிழ்நாடு தரப்புல, அரசு தரப்புல வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? நமக்கு மாதாந்திர அடிப்படையில் இப்போ ஜூன் ஜூலை மாதத்துக்கான தண்ணீர் 40 டிஎம்சி நிலுவையில் இருக்கு. அதில் இப்போ விடுறத போக பாக்கி ஒரு 36 டிஎம்சி நிலுவையில் இருக்கும். இந்த தண்ணீரை பெறணும். ஆகஸ்ட் மாதத்துக்கான தண்ணீரை அடுத்தது பெறணும். இப்போ அங்கே அணைகள் பூரா நிரம்பிருச்சு. நம்மளை பொறுத்தவரையில் காவிரி டெல்டா பொறுத்தவரை இப்போ வந்துகிட்டு இருக்க தண்ணி மேட்டூர் அணை நிரம்ப போகிறது இல்லை. 100 அடிக்கு குறைவாக இருந்தாலும் நம்ம அணையை திறந்து சாகுபடிக்கு பயன்படுத்த முடியாது. அப்போ நாம் என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நேரடி விதைப்பா, குறுகிய கால பயிரா, மத்திய கால பயிரா, இல்லை நீண்ட கால பயிரை பயிரிட போகிறோமா காவிரி டெல்டாவில்? உணவு உற்பத்தி அவசியம்.
அடுத்த வருஷத்துக்கான அரிசி தேவை அவசியம். இந்த ஆண்டு கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் அரிசி உற்பத்தி குறைஞ்சி போச்சு, விலை கூடிடுச்சு, மார்க்கெட்டில் விலை கூடிருச்சு. இப்போ இவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் அரிசி பஞ்சம் வந்துட்டுனா இது ஒரு பெரிய பின்னடை வரும். எல்னினோ பாதிப்பு வேற, எல்னினோ பாதிப்பு இன்னும் 3 ஆண்டுக்கு தொடருங்கிறாங்க ஆய்வாளர்கள் பூரா. 3 ஆண்டுக்கு இந்த பாதிப்பு தொடரும், இந்த ஆண்டோட அடுத்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் வெளியில் வந்திருக்கு. அதனால இந்த அடிப்படையில் இன்னைக்கு அங்கே இருக்கிற கர்நாடகாவில் மழை பெய்கிற போது, கர்நாடகாவில் மழை பெய்யல, கேரளாவில் பெய்கிற மழை தண்ணி கர்நாடகா வழியாக வருது. நேற்று கேரங்கி அணை நிரம்பின பிறகு தான் அந்த அணையை திறந்து விட்டு தான் கபினி அணை நிரம்பிடுச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் அவங்க சிற்றாறுகளில் காவிரியில் வந்து கடக்கக்கூடிய சிற்றாறுகளில் முழுமையும் அவங்க அணைகளை கட்டி எல்லா பாசனத்தையும் உருவாக்கிட்டாங்க. நாம் அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. நமக்கு இருக்கிற முறைப்படியான தண்ணீரை, நமக்கான அங்கீகரிக்கப்பட்ட தண்ணீரை அவங்கள்ட்ட பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஆணையம் மூலமாக மேற்கொள்வது மட்டும்தான் நமக்கு வந்து சாதகமாக இருக்குமே தவிர, நாம் போய் பிரதமரை சந்தித்து முறையிட்டாலோ பிரதமர் நமக்கு சாதகமாக வருவாரா? இங்கே தமிழ்நாட்டில் வந்து தேசிய கட்சிகளுக்கு வாய்ப்பே கிடையாது. ராகுல் காந்தி வந்தார், ராகுல் காந்தி காவிரியை பற்றி பேசலை. ராகுல் காந்தி காவிரியை பற்றி பேசி பயனில்லை. இல்லை பிரதமர்கிட்ட போய் காவிரியை பற்றி பேசி பயனில்லை. டிகே சிவகுமார்கிட்ட போய் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசி பயனில்லை. இப்போ நமக்கு சட்டப்படியான அங்கீகாரம் கிடைச்சிருக்கிறத சட்டப்படி எப்படி அணுகணுமோ அந்த முறையில் தான் அணுகணும். இன்றைக்கி கூட திமுக ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் ஆணையத்தை தான் அணுக சொல்லும். ஏன்னா ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் நீர் நிர்வாக முறைகள் இருக்கு. எந்த வகையிலையும் உச்சநீதிமன்றம் ஒரு தனி வழி பாதையில் ஒரு தீர்ப்பை சொல்ல முடியாது. வேணா கர்நாடகா இருக்கிற தண்ணியை பகிர்ந்துக்கணும், வறட்சி பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாமே தவிர அதை கூட இன்னைக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆணையம் சொன்னா மட்டும்தான் கேட்க முடியும். 2018 தான் ஒரு இறுதி உத்தரவுக்கு வந்துருச்சு உச்சநீதிமன்றம். அது நடுவர்மன்ற உத்தரவுக்கு தான் ஒரு இறுதி வரையும் கொடுத்துட்டாங்க. அரசிதழில் வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு உச்சநீதிமன்ற கட்டுப்பாட்டில் ஆணையம் செயல்படுது. இறுதி வடிவம் வந்தாச்சு. அதுக்கு பிறகு இனிமேல் போய் நாம இதை அரசியல் படுத்துறதோ இல்ல வேற சில தலைவர்கள் மீது நமக்கு இருக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சியில அவர் பொறுப்பு இவர் பொறுப்புன்னு பேசுறதோ எதுவுமே இதுக்கு பயன் இருக்காது. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரும் கர்நாடக முதலமைச்சரும் இணைந்து பேசுறது தவிர்த்ததே மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா கடந்த காலங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் அழைச்சி பேசுகிறங்கிற முறையில் அங்கே போய் முரண்பாடு ஏற்பட்டு ஒப்புக்கொள்ளாத நிலை வருகிற போது அங்கே இனக்கலவரம் உருவாயிருக்கு. நாங்கள் அதை தொடர்ந்து சொன்னோம். நீங்கள் இப்போ அப்படி ஒரு முடிவெடுத்து நீங்கள் போனால் நாளைக்கு அங்கே இனக்கலவரம், நீங்கள் போய் முடியாது, மேகதாட்டுக்கு முடியாது, ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலோ, இல்லை எங்களுக்கு இருக்கிற தண்ணியை திறந்து கொடுங்கன்னு நீங்கள் சொன்னாலோ ஒரு முரண்பாடான ஒரு தமிழர்கள் மீதான தாக்குதல்கள் தொடங்கும். அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? இதெல்லாம் நான் வெளிப்படையாகவே கேட்டிருக்கேன். இந்த அடிப்படையில் தான் அந்த சந்திப்பு கூடாதுன்னு நம்ம சொல்லணும். நமக்கு ஏதாவது எதிர்காலத்திலையும் இந்த பேச்சுவார்த்தைங்கிற முடிவுக்கு நம்ம போகக்கூடாதா? நம்ம இந்த 15 ஆண்டுகளுக்கு உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. அரசிதழில் வெளியிட்டு ஆணையம் அமைக்கப்பட்டதுலேருந்து 15 ஆண்டுகளுக்கு காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாதுங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு, இதுக்கு இடையில சென்ற ஆண்டு நம்ம போட்ட வழக்கு, என் வழக்கு உட்பட தள்ளுபடி செஞ்சிச்சு. அப்போ என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு மாநிலம் தனக்கான திட்டங்களை தேர்வு செய்யறதுக்கு ஜனநாயக நாட்டில் உரிமை இருக்கு. அதை தயார் பண்ணவே கூடாதுன்னு சொல்றதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. அந்த வரைவு திட்ட அறிக்கை சட்டத்துக்கு உட்பட்டதா என்பதை மத்திய நீர்வள ஆணையம் முடிவெடுத்துக்கும். இதை நான் தடை விதிக்க முடியாதுன்னு சொன்னதை கர்நாடகா அணைக்கு ஆதரவாக எடுத்துக்க கூடாது. இதை உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு. அறிக்கை தயாரிக்கிறதுக்கு தான் தடை, அவ்வளவுதான். அதுக்கு தான் தடை இல்லை. ஏன்னா இவங்க இது போட்டது வந்து குமாரசாமி முதலமைச்சராக இருந்தப்ப அவர் வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்கிறதுக்கு அனுமதி கேட்டார். அப்போ நம்ம அந்த அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டோம். அப்புறம் திரும்ப அவங்க வரைவு திட்ட அறிக்கையை சப்மிட் பண்ண பிறகு ஒரு வழக்கு போட்டோம். ஆனால் காவிரி மேலாண்மை ஆணையம் தான் இறுதி முடிவு எடுத்துருச்சு. வரைவு திட்ட அறிக்கையை ஏற்றுக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிடுச்சு. இப்போ மத்திய நீர்வள ஆணையமும் திருப்பி அனுப்பிடுச்சு. அவங்க விரிவான வரைவு திட்ட அறிக்கை தயார் பண்ணணும்னா தமிழ்நாட்டோட ஒப்புதல் பெறாம அந்த அறிக்கை செல்லாது. சுற்றுச்சூழல் துறை, வனத்துறை அனுமதி இல்லாமல் அவங்க அறிக்கையை கொடுக்க முடியாது. இது சட்டப்படி உள்ளது. இது நம்ம தொடர்ந்து உச்சநீதிமன்ற வாதங்களை கவனிச்சுக்கிட்டே வந்து இவ்வளவுதையும் நம்ம தொகுத்து வச்சிருக்கிறோம். இல்லை, எவ்வளவு தெளிவாக அந்த உத்தரவுகள் வந்து ஒரு வரையறைக்குள்ள இருக்கிற போதும் ஏன் மீண்டும் மீண்டும் காவிரியும் மேகதாதும் அரசியலாக பேசுபொருளாகவே இருந்துட்டு? கர்நாடக விவசாயிகள் மேகதாட்டை எதிர்க்கிற போது மீண்டும் நான் மேகதாட்டை கட்டியே தீர்வேன்னு இன்னைக்கு டிகே சிவகுமார் ரொம்ப வேகமாக நடவடிக்கை எடுக்கிறாருன்னா, இந்த தேர்தல் அரசியல் களத்தில் அவங்க வந்து அங்கே தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கணும். எலக்டோரல் இஷ்யூவாக தான் அதை தேர்தல் களத்துக்கு தான் இதை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது வந்து அங்கே வந்து தமிழ்நாடு போல ஒரு அரசியல் பார்வை இருக்காது. அங்கே பல ஜாதிய குழுக்கள் இருக்கு.
கவுடாஸ் இருக்குது, லிங்காயத் இருக்குது, இப்படி பல அமைப்புகள் இருக்குது, தலித் அமைப்புகள் இருக்குது. எல்லா அமைப்புகளுக்குள்ளேயும் சிலருக்கு சில ஆதரவுகள் இருக்குது, சிலருக்கு சில முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. இந்த முரண்பட்ட கருத்துக்களே ஒரே இனத்தை சார்ந்தவங்களே 3 கட்சியில் 3 வகையான பொறுப்பில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் எதிர்கொள்ளணும்னாக்கா மேகதாட்டுங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து அரசியலாக்க முயற்சி எடுக்கிறாங்க. இந்த முயற்சிக்கு நாம் வந்து இரையாயிடக்கூடாதுங்கிறதுனால தான் முதலமைச்சர் போகக்கூடாதுன்னு அவ்வளவு மன்றாடணும். அதுவே பெரிய வெற்றின்றீங்க. இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய வெற்றி முதலமைச்சர் சந்திக்காததான் நமக்கு காவிரி உரிமையை இன்னைக்கு நம்ம உறுதிப்படுத்தியிருக்கோம். இன்னும் 2033 வரைக்கும் நம்ம அதை உறுதிப்படுத்தியிருக்கோங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு மன திருப்தி அடைஞ்சிருக்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியில் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.